மயங்கொலிகள். மனம், மனம். இந்த ரெண்டு சொற்களுமே சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்குது. ஆனா ரெண்டு சொல்லுக்குமே வேற வேற பொருள் தான். மனம்ங்கிறது வாசனை, மனம்ங்கிறது அகம், உள்ளத்தை குறிக்கிறது. இப்படி அந்த சொற்களில் சிறிதளவு மாற்றம் ஏற்படக்கூடிய சொற்கள் தான் எழுத்துக்களை தான் மயங்கொலிகள். அது என்னென்ன எழுத்துக்கள்னா ந, ந, ந. இந்த மூணு எழுத்துமே சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்கும். அதனுடைய வேறுபாடை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அந்த எழுத்தை எப்படி பிறக்குதுன்னு பார்க்கணும். பிறக்கும் போது அதனுடைய ஒலிப்பு முறைகளை நம்ம அறிஞ்சிருக்கலாம். நாங்கிற எழுத்து எப்படி பிறக்குது? நாக்கினுடைய நுனி மேல்வாயை தான் அன்னம். அந்த அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடும் போது இந்த நாங்கிற எழுத்து பிறக்கும். நா சொல்லும் போது நாக்கு நடுப்பகுதியில போய் நல்லா பொருந்தும் போது இந்த எழுத்து பிறகுது. நாங்கிற எழுத்து நாக்கினுடைய நுனி அன்னத்தின் முன்பகுதியை தொடும். நா தொடும்போது இந்த நாங்கிற எழுத்து பிறகு. இந்த நாங்கிற எழுத்து நாவினுடைய நுனி மேல் வாயிலுடைய பல்லு இருக்குல்ல, இந்த பல்லினுடைய அடிப்பகுதியை நல்லா தொடும். நா தொடும்போது பல்லினுடைய அடிப்பகுதியை நல்லா அப்படி பொருந்துது இல்ல, அப்போ இந்த நாங்கிற எழுத்து பிறகுறது. மூணு எழுத்துக்களை ஒலிக்கும் போது வெவ்வேறு இடத்துலதான் அந்த எழுத்துக்கள் பிறகுறது. இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி இனம் கண்டு கொள்ளலாம்னா அந்த இன எழுத்துக்களை வச்சுதான் அதனுடைய இனத்தை கண்டுபிடிக்க முடியும். நாங்கிறதுக்கு இன எழுத்து என்னன்னா இட்டு. இந்த இன்னுக்கு இணை எழுத்து இத்து. இன்னுடைய இணை எழுத்து இற்று. டகரத்தை அடுத்து நகரம் வருவதனால இதுக்கு பேரு டன்னகரம். தகரத்தை அடுத்து நகரம் வருவதனால இதுக்கு பேரு தன்னகரம். ரகரத்தை அடுத்து நகரம் வருவதனால இதுக்கு ரன்னகரம். இந்த சொல்லுக்கு எழுதும் போது, சொற்களை எழுதும் போது இந்த எழுத்துக்கு இடையில அதனுடைய இணை எழுத்துக்கள் வரும். கண்டம், வண்டி, நண்டு. இந்த இன்னுக்கு அடுத்தால இட்டு வந்திருக்குது இல்ல, அத மாதிரி இட்டுக்கு அடுத்தால இன்னுக்கு அடுத்தால ராங்கிற எழுத்து வரும். மண்டம், நன்றி, கன்று வருது. அதனுடைய இணை எழுத்துக்கள் சேர்ந்து வருது. இந்த அந்த எழுத்துக்களுக்கு அந்த எழுத்துக்கு பதில் இந்த எழுத்து 3 சொல்லி நாக்கு பதில் 2 சொல்லி நாக்கு எழுத்து போட்டாலே சொல்லினுடைய பொருளே மாறிடும். வானம், வானம். வானம்ங்கிறது வெடி, வானம்ங்கிறது ஆகாயம். பனி, பனி. பனிங்கிறது வேலை, பனிங்கிறது குளிர்ச்சியை குறிக்குது. லகர, லகர, லகரம். இந்த 3 எழுத்துக்குமே சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்கும். அந்த எழுத்துக்கள் எங்க பிறக்குதுன்னா லா. லாங்கிறது நாக்கினுடைய நுனி மேற்பல்லினுடைய அடிப்பகுதியை தொடும். லா தொடும்போது இந்த லாங்கிற எழுத்து பிறகுது. இந்த லாங்கிற எழுத்து பார்க்கறதுக்கு வா போல இருக்கனால இதுக்கு பேரு வகர லகரம். லா எங்க பிறக்குதுன்னா நாக்கினுடைய நுனியானது அன்னத்தினுடைய நடுப்பகுதியில தொடும். நடுப்பகுதி, மையப்பகுதி எல்லாம் ஒண்ணுதான். அதுல தொடும் போது இந்த லாங்கிற எழுத்து பிறகுது. இது பார்க்கறதுக்கு மாதிரி இருக்கனால இதுக்கு பேரு நகர லகரம். ழாங்கிற எழுத்து இந்த உள்ள அன்னத்தை நல்ல அடிப்பகுதியை வரணும், தொடாது. பட்டும் படுமாமலும் நாக்கு நல்லா வளையும் போதுதான் இந்த ழகரம் பிறக்கிறது. இது பார்க்கறதுக்கு மாதிரி இருக்கனால இதுக்கு பேரு மகர ழகரம். தமிழ் மொழியினுடைய சிறப்பு எழுத்து என்னன்னா இந்த ழாதான். பொருள் வேறுபாடு அறிக. அந்த ழாக்குள்ள வேறுபாடு அறியும். விலைங்கிறது பொருளுடைய விலை. விலைங்கிறது உண்டாக்குதல். விழைங்கிறது விரும்பு. இலை, இலை, இழை. இலைங்கிறது செடியின் இலை, இலைங்கிறது மெலிந்து போதல், இழைங்கிறது நூல் இலை. அப்படி ஒரே மாதிரி இருந்தாலும் ஒலிப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு சொல்லுமே பொருள் வேறுபடுது. ரகர ரகரம். ராங்கிற எழுத்து நாவனுடைய முதல் பகுதியை தொடும் போது இந்த ராங்கிற எழுத்து பிறக்கிறது. இது இடையின ரகரனால இதுக்கு பேரு இடையின ரகரம். ராங்கிற எழுத்து இது வல்லெழுத்து. அன்னத்தினுடைய நாவனுடைய நுனியானது அன்னத்தின் மைய பகுதியில உரசும், தொடாது. பட்டும் படாமல் இருக்கிறதுனால இதனுடைய பேர் என்னதுன்னா வல்லெழுத்து. வல்லெழுத்து ரகரனால இதுக்கு வல்லின ரகரம். பொருள் வேறுபாடு உணர்க. ஏரி, ஏரி. ஏரிங்கிறது நீர்நிலை, ஏரிங்கிறது மேலே ஏரி. கூரை, கூரை. கூரைங்கிறது வீட்டின் கூரை, கூரைங்கிறது புடவை.